ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேபிள் லேம்ப் இன்னைக்கு நம்ம மாடல் பண்ண போகிறோம். என்ன மாதிரி ஒரு மாடல்னா, நம்ம தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா வயலுக்கு எடுத்துகிட்டு போவாங்களே பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே தூக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லேம்ப் தான் இன்றைக்கி நம்ம மாடல் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் லெஃப்ட் சைடு ஸ்க்ரீனில் பாருங்கள். இதை பார்த்தோன்னா அதே மாதிரி ஸ்டைல் தான் இருக்குது. பட் ஆனால் இது டிஜிட்டல். ஓகேங்களா, கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா மண்ணெண்ணெய் சம்திங் ஏதோ ஆயிலை அதில் ஊற்றி அதுக்கப்புறம் தான் அதை பற்ற வச்சு கொண்டு போவாங்க. பட் அது இது எப்படின்னா இது வீட்டில் வைக்கிற மாதிரி ஒரு லேம்ப். பட் ஷேப் அதே மாதிரி தான் இருக்குது. டிசைன் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா, இது ஒரு மாடர்ன் டைப்பில் இருக்கிறது. ஸோ இது எப்படி மாடல் பண்ணலாம் அப்படின்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல நம்ம மாடல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ 4 இமேஜ் இருக்குது. இப்போ இந்த 4 இமேஜ் வச்சு தான் நம்ம மாடல் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது அப்படியே நம்ம பார்த்து பண்ண போகிறது கிடையாது. ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம். இது பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறேன், எப்படி நான் மாடல் கிரியேட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்களே ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த மாடலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டா இந்த லேம்ப்பு, இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம மாடல் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணி மாடல் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டு. அப்போ என்னென்னா இது ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம மாடல் பண்ண கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இமேஜ் இதில் நம்ம இந்த பீஸு அதுக்கப்புறம் இந்த பீஸு இதை நம்ம மாடல் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்டில் இருக்குங்களா, அதை நம்ம எதுலேருந்து எடுக்க போகிறோம்னா இந்த இமேஜ்லேருந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, ஏன்னா இதுலேருந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால இதுலேருந்து எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா அதோட பிரைட்னஸையும் இதையும் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு சுவிட்சுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அது பேர் என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நான் எப்படி சொல்கிறேன். ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோஸ்அப்பில் அதுக்குன்னு ஒரு இமேஜ் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது என்ன அதுக்குன்னு ஒரு க்ளோஸ்அப் இருக்குது. ஸோ மேலே என்ன டீட்டெயில் இருக்குது, ஸோ அதுக்குன்னு ஒரு இமேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் டீட்டெயில் எடுத்து வச்சு நீங்கள் மாடல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் குயிக்கான டைம்லாம் மாடல் பண்ண முடியும். சும்மா ஒரு இமேஜ் வச்சு நீங்கள் மாடல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ நிறைய ஆங்கிளில் வச்சா தான் உங்களுக்கு அதில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் அதை டீட்டெயிலாக அதே மாதிரி நம்ம மாடல் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த இமேஜை நம்ம எப்படி உள்ள ரெஃபரன்ஸாக நம்ம கொண்டு வரது. முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பிளைனை கிரியேட் பண்ணிக்கலாம். பிளைனை கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் சைஸ் கொடுத்துக்கலாம். இப்போ லென்த்து வித்து ஒரே சைஸாக இருக்கணும். ஓகே, ஒரே அளவில் இருக்கணும். உதாரணத்துக்கு நான் 3 ஃபீட்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் 3 ஃபீட்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், இது அப்படியே நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஒயில் நான் என்ன பண்ணேன்னா 90 டிகிரி நான் கொடுத்துக்கிறேன். 90 டிகிரி நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் இந்த இமேஜ் நம்ம இதில் அப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ மெட்டில் போகிறேன். மெட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இப்போ மெட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் இதில் பேசிக் இருக்குது பார்த்தீங்களா, பேசிக் மெட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ். ஸோ அதை நான் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு இந்த டாட்டை கிளிக் பண்ணி டிஃப்யூஸ் கலரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதையே கிளிக் பண்ணி இங்கே ஸோ சேடன் மெட்டீரியல் வியூ போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன காமிக்குது மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த பிளைனில் அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சிலிண்டர். எல்லா மாடலுக்குமே ஒரே ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம மாடல் பண்ண முடியாது. ஒவ்வொன்றுக்கும் மாறும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்து வெறும் ஒரு லைன் டூல் வச்சே நம்ம மாடல் பண்ணோம். பட் ஆனால் இதுக்கு அது சூட்டபுளாக, இதுக்கு அது செட் ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு நான் அந்த ஹோல்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக செக்மெண்ட் கொடுத்து ஆட் பண்ணி தான் நம்ம கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எந்த மாடலுமே ஒரே மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு நம்ம சிலிண்டர் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டரை எடுத்து ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் போயிட்டு நமக்கு டாப் தேவையில்லை. ஸோ அதனால் ஹைட்டோட செக்மெண்ட்டு தேவையில்லை. சைடோட செக்மெண்ட் எவ்வளோ கொடுக்கலான்னா எவ்வளோ இருக்கோ ஓகே, இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு ஒரு 10 ஹோல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 10ன்னு தெரியல. பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு 72 செக்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 72 நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணால் இதுக்கு எனக்கு கொஞ்சம் கிரிட்டோட லைனை 0 கொடுத்துக்கலாம். சார் 1 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது மூவ் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் வியூ போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு காப்பி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற இமேஜ் தெரிஞ்சால் தான் நான் மாடல் பண்ண முடியும். இன்னொரு மெட்டீரியல் நான் வந்து ஓகே பிசிக்கல் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, பிசிக்கல் மெட்டீரியல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம பின்னாடி இருக்கிற இமேஜ் தெரிஞ்சால் தான் நான் வந்து நம்ம மாடல் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், அதாவது டிரான்ஸ்பரன்சியாக இருந்தால் தான் நம்ம வந்து மாடல் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ண போனால் மெட்டீரியலை போயிட்டு பேசிக் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி இது என்ன பண்ண போகிறேன்னா ஒப்பாசிட்டியை நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 0 கொடுத்துக்கலாம், 0 வேணால் 0.2 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சேம் அதே தான் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஷேப்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணலான்னா இது அப்படியே வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இதோட ஸ்கேல் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ரேடியஸை கம்மி பண்ணிக்கலாம். இதோட ஷேப் தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் லைட்டாக. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இது இப்போ மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா மெஷர்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம மாடல் பண்ணலாம். அதோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு என்னென்னு தெரியாது, ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம மாடல் பண்ணலாம். நம்மளுக்கு தேவை அதோட டீட்டெயில், அதோட ஷேப் தான் நம்மளுக்கு முதல்ல தேவை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்து மாடல் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா வந்து இது மாதிரி டீட்டெயில் நம்மளுக்கு வேணும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலியாக மாற்றிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஓகே பாலிகான் சர்வே டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் இது இந்த அளவுக்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இது என்னென்னு உங்களுக்கு தெரியும் எந்த இடம்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கா, இதோட திக்னஸ் தான் நான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் அதே மாதிரி வந்து டாப்பில் போயிட்டு பாலிகானை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரூட் செட்டிங் தான் கொடுக்கணும். செட்டிங்கில் கொடுத்தா தான் நம்ம எவ்வளோ செக்மெண்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நகர்த்தணும்னு அதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல தேவை இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்கேல் ஆறுன்னு டைப் பண்ணினா உங்களுக்கு ஸ்கேலோட ஆப்ஷன் வந்துடும். ஸோ இங்கேயே உங்களுக்கு இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள், ஓகே ஈவனாக கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி எகெயின் எக்ஸ்ட்ரூட் செட்டிங் கொடுக்குறேன், மேலே போய் தான். ஸோ அதே மாதிரி நான் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல இருக்கிற ஏரியா இதோட கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் அதையும் வந்து அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொருக்கா எகெயின் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மேலே இருந்த பீஸை நான் வந்து கிரியேட் பண்ணி இங்கே நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வேணால் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நம்ம டேப்பர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் அகெயின் இந்த இடத்துல எப்படி நம்ம உள்ள இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்னஸ் இருக்கா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு நம்ம இன்னொரு செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இதை முதல்ல நம்ம இன்செர்ட் கொடுத்துக்கலாம். இன்செர்ட் கொடுத்துட்டு அதை நம்ம இந்த இடத்துல ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணினா எல்லாமே செலக்ட் ஆகும். இப்போ இதில் வந்து சேம்பர் கொடுத்துக்கலாம். சேம்பர் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டா இதில் வந்து நம்ம 2 செக்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதையே இந்த அளவுக்கு இன்னொரு செக்மெண்ட் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கா. ஓகே இல்லை நம்ம 2 போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்மூத் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதனால் 2 போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கொடுத்தாச்சா. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஏரியா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்படி இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்மூத் கொடுக்கும்போது உங்களுக்கு நம்ம கரெக்டாக வந்து இதில் ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கனெக்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை லைட்டாக அவுட்ரு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா பாட்டத்தில் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாலிகானை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை இன்செர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இது வந்து ஃபிட் ஆகிறதுக்கான ஒரு ஏரியா இது. ஓகேங்களா, அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். பட் அது நம்ம பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு சிலிண்டரை எடுத்துகிட்டு
இதை வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ காப்பி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இதோட சைஸுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து கரெக்டாக அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அதை நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதுக்கு டீட்டெயில் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு எப்படி டீட்டெயில் கொடுக்கலாம். இப்போ பார்த்து நம்மளுக்கு டாப்பில் போயிட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்மூத் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா மாடிஃபை லிஸ்ட்டில் போயிட்டு எட்ஜு, ஸோ இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், சேம்பர் கொடுக்கலாம். சேம்பர் கொடுத்து இதில் அட்ஜஸ்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சா, வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே அதே மாதிரி இங்கே டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க சேம்பர். இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக கொடுத்துக்குமா. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அதே மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா கீழே இங்கே எனக்கு வந்து இது வரைக்கும் தான் ஸ்மூத் ஆகணும், இங்கெல்லாம் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். ஸ்மூத்துன்னு கொடுக்கும்போது இது வந்து என்னன்னா இந்த செக்மெண்ட் இங்கே போகும். ஸோ எனக்கு அவ்வளோ போகக்கூடாது, இதுக்குள்ளேயே தான் நிற்கணும். அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு தடவை கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து 2 செக்மெண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இந்த அளவுக்கு ஓகே, இந்த அளவுக்கு கொடுக்கும்போது இது இவ்வளோ தான் நிற்கும். இது எதுக்காக கொடுக்கணும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்மூத் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நிற்கிற மாதிரி கொடுக்குறது அது. அதாவது உதாரணம் என்னென்னா இதுக்கு மேலே எனக்கு ஸ்மூத் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லிமிட்டுக்காக தான் நம்ம அந்த செக்மெண்ட்டை ஆட் பண்ணுறோம். ஓகே, இங்கே நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போது இந்த கட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ், இது தான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஒன்றுமே கிடையாது. பாலிகான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 to 1 ஓகேங்களா, 2 to 1 இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் செலக்ட் பண்ணிடுச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் டெலிட் கொடுத்துடலாம். டெலிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கேயும் அதே மாதிரி செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகுனா இது மாதிரி ஹைலைட்டாக எல்லோ கலர் லைன் காமிக்கும். அது எதுனா எல்லா லைனுமே செலக்ட் ஆகிற மாதிரி மறுபடியும் ஒரு கனெக்ட்டு கொடுத்துட்டு டபுள் செட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் டீட்டில் வந்துச்சா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதுக்கு வந்து ஸ்மூத்துங்க டூல் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா மாடிஃபை லிஸ்ட்டில் உள்ள போகிற டைப் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுனா மிஸ் ஸ்மூத்துன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அப்படியே கொடுத்துட்டு வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மிஸ் ஸ்மூத்துன்னு இருக்கும், ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். அதில் வந்து 2 செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிட்டா. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு ஷார்ப்னஸ் தெரியுது, இங்கேயும் ஒரு ஷார்ப்னஸ் தெரியுது. அப்போ என்ன பண்ணலாம், அங்கேயும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து கீழே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இங்கே இருக்க செக்மெண்ட் இங்கே வந்தனால உங்களுக்கு இதோட நின்று அதுக்கு மேலே போகலை. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இதில் லைட்டாக இந்த செக்மெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா லைட்டாக இப்படி கொடுக்கும்போது ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். லைட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு செக்மெண்ட் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இது ஒன்றை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு நம்ம கீழே இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுலாம். இங்கே இது பார்த்தீங்கன்னா ரிமூவ் இருக்குது. ஸோ மறுபடியும் வெட்டெக்ஸ் செலக்ட் பண்ணால் அதுவும் ஒரு வெட்டெக்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த வெட்டெக்ஸையும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது இந்த சென்டரில் இருக்கிறத நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குதா. இப்போ பாருங்கள் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டில் மறுபடியும் அதே மாதிரி 0 கொடுத்து 0ல் இருக்கிறத 1 கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ என்னென்னா இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு தேவையில்லாதனால நம்ம அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இங்கேயும் அதே மாதிரி இந்த இடத்துல சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் அதே மாதிரி எட்ஜ் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு கனெக்ட்டு. ஓகே, போதும். ஒன்று கொடுத்தாவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. ஸோ நம்மளுக்கு அவ்வளோ தூரத்துக்கு மட்டும்தான் வரணும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீட்டில் உங்களுக்கு மேலே அந்த ஃப்ளாட்டுக்கு வந்துட்டு மற்றபடி எல்லாமே நம்ம கரெக்டாக வந்துச்சா. இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதே மாதிரி தான் அங்கேயே என்ன பண்ண போகிறோன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டை கொடுத்து ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மேலே போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியும், நீங்கள் பார்க்கல இப்போ. ஓகே, இப்போ தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஷேடோவில் அப்படி எப்படி தெரியுது. ஸோ இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு மேலே நம்ம க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து மேலே இருக்கிற பிக்சர் நம்ம க்ரியேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த இது வந்து நான் கீழே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு டீட்டில் கொடுக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் கீழே இருக்கிற பீஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம இதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம் மேலே. அடுத்து வந்து இதை வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். காப்பி எடுத்துகிட்டு அதே மாதிரி மெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஒப்பாசிட்டி மறுபடியும் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கீழே இருக்கிற மாடல் பண்ணணும். டேபிள் லேம்ப் நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிற பீஸை நம்ம எப்படி பண்ணலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதோட எட்ஜ் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். இங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கன்வெர்ட் டு எடிட்டபிள் பழையாக மாற்றிட்டு ஜஸ்ட் வெர்டெக்ஸில் போய் இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துக்கு இருக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட இன்னும் கொஞ்சம் இது லைட்டாக இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். ஸோ இது பர்ஃபெக்டாக இல்லை, பட் இருந்தாலும் அதை மேட்ச் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீழே பார்த்து நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப்பராக இருக்குது. கீழே போக உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலான்னா இதில் பாட்டத்தில் போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கே பாருங்கள், பாலிகான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓகே அதை எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு லைட் இப்படி மூவ் பண்ணி ஸ்கேல் பண்ண போது அது அப்படியே உங்களுக்கு நமக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது அப்படியே டோட்டலாக வந்து ஸ்கேல் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்தளவுக்கு. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்கேல் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது கரெக்டாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மறுபடியும் எகைன் வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுக்கணும். பாலிகான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் அது என்ன பண்ணலான்னா இப்படி கொடுக்கலாமா. இதை என்ன பண்ணலான்னா இதை அப்படியே வந்து இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்கேல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இது அப்படியே லைட்டாக மேலே இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்ட்ரூடு இந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியே வந்துருக்கு. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுக்கணும். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா இந்த பாலிகான் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அதாவது இந்த ஃபுல்லாக அதை எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓவரால் உங்களுக்கு இதாகிடும். ஓகே, பாலிகானாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அதில் நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். அது என்ன உங்களுக்கு என்னென்னா ஓவரால் எல்லா பக்கமே எனக்கு என்ன ஆகும், ஈவனாக வரும். இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, ஸ்கேல் ஆகும், ஈவனாக வந்து வெளியே எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ அதுக்கு தான் அது. இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த அளவுக்கு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம வந்து டம்மி கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து உள்ள இருக்கிற இந்த ஏரியா நம்ம கொடுக்கணும். அதுக்கு அதே மாதிரி தான் மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இதில் ஸ்கேல் கம்மி பண்ணிக்கலாம் லைட்டாக உள்ள.
ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ரூட் கொடுக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நம்ம லைட்டாக இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மறுபடி அகைன் எக்ஸ்ட்ரூட் இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இங்கே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தெரிக்கலாம். இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓவரால் டம்மி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதுக்கு எப்படி டீட்டெயில் கொடுக்குறது. முதல்ல நம்ம கீழேருந்து வந்துடலாமா? ஓகே, இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா இன்செட்டு, அதுக்கப்புறம் இது ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் பண்ணிவிட்டு எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு இது அதே மாதிரி தான் வந்து சேம்பர். ஓகே, சேம்பரில் கொஞ்சம் இப்படி கொடுத்துட்டு 2 செக்மெண்ட் கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் 3 செக்மெண்ட் கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இதை டிக் பண்ணிங்க. அப்போ தான் வந்து ஃப்ளாட்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த மெட்டில் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் அகெயின் வந்து 1 கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வந்து கீழே வந்து கரெக்டாக வந்துச்சா? ஸோ வந்து கீழே இருக்கிற ஏரியா வந்து கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே மேலே இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி கொடுத்துட்டு இதை நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த இடத்தோடது இப்படி எடுத்து கொடுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல மேலே இருக்கிற பீஸை அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே விட இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுலேயே அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம அந்த இடத்துல உள்ளே கட் பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் வியூ போயிட்டு இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து பெண்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா, இது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். எட்ஜில் போயிட்டு லைட்டு இதில் ஒரே ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக வந்து ஜஸ்ட்டு மேலே தூக்கினா போதும், கொஞ்சமாக. இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ என்னன்னா இது அழகாக வந்து பெண்ட் ஆகும். ஏன்னா ஒரு பஃபினஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே மேலே இருக்கிற பீஸு அதே மாதிரி தான் எட்ஜை செலக்ட் பண்ணி இதையும் பார்த்திங்கன்னா இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி சேம்பர் இது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக இன்னும் கொஞ்சம் இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதோட திக்னஸை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இல்லையே. ஓகே, இந்த அளவுக்கு இருக்கும், கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து உள்ளுக்கிற இதையும் நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேம்பர் இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இந்த 2 பீஸையும் அதே மாதிரி எங்கேயும் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா இதை முதல்ல மேலே இருக்கிற ஏரியாவை கரெக்டாக கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை எக்ஸ்ட்ரூடு கிளிக் பண்ணிவிட்டு இதை மைனஸில் கொடுக்கலாம் உள்ள இந்த மாதிரி. ஓகே, அதை லைட்டாக கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம டேப்பர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரூடு இப்படி நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்களா, எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணிவிட்டு சேம்பர். ஓகே, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 1 கொடுத்தா போதும், 2 கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து இந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம்.
1 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு இது ஸ்மூத்தாக வரணும். ஸோ அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இதையும் டபுள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதுக்குள்ளே இன்னொரு செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஓகே, கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கீழே சேம்பர் இதில் 2 கொடுத்துக்கலாம். 2 கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் 3 கொடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை முதல்ல இன்னொரு தடவை சேம்பரை கொடுத்துக்கலாம். லைட்டாக வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கலாம். இப்போ வந்து டீட்டெயிலுக்கான செக்மெண்ட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரும். இந்த இடத்துல பெருசாக ஒரு ஹோல் இருக்குது. ஏன்னா இந்த நாப் வந்து அதில் போடணும். அதனால் என்ன பண்ணால் ஒரு இடத்த மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வழி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இந்த மாதிரி இங்கே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு 1 மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்தாச்சு. ஜஸ்ட்டு வந்து டெலீட் கொடுத்துக்கலாம். டெலீட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இப்போ மாடிஃபை லிஸ்ட்டில் போய்ட்டு எம் டைப் பண்ணால் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து மிஸ் ஸ்மூத் வரும். ஸோ அதே தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இப்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் செக்மெண்ட். இப்போ வந்து கீழெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து மேலே இருக்கிற பீஸுக்கு மட்டும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து மேலே இருக்கிற பீஸுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எப்படி இந்த ஸ்மூத்தில் போய்ட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இதில் போய்ட்டு இதை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதே மாதிரி 2 செக்மெண்ட் கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேவைன்னா இந்த அளவுக்கு தான் தேவை. அதே மாதிரி பாலிகான் உள்ள செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்கிற பீஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த பீஸை நம்ம மாடல் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து அது என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா இந்த இடத்துலேருந்து அதே மாதிரி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி, நெக்ஸ்ட்டு பாலிகான் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடு அது எப்படியே இந்த இடத்துக்கு ஓகே ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு இருக்குது பார்த்திங்களா உள்ளே இதை கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூடு எகெயினு அதை நம்ம கீழே கொடுத்துக்கலாம். இப்படி ஏன்னா அதை ஃபிட் ஆகணும்ல. ஸோ அதுக்காக இந்த கீழே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதில் பார்த்தா தெரியும் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு கரெக்டாக தெரியும். இதில் தான் வந்து அதை போய் உட்காந்துக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இதில் ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஓகே இதை அப்படியே ஸ்கேல் பண்ணலாம். ஸ்கேல் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதையும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அதே மாதிரி இதையும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம்பர் இதை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் வந்து இன்னொரு 2 செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொஞ்சம் வேணாம், இப்படி வேணாம், இங்கேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு செக்மெண்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து எங்கே இருக்கு, அவ்வளோ தூரத்தில் இருக்கா? ஓகே அது வந்து இப்போ ஒரு டேப்பராக உள்ளே போயிருக்கு. ஓகே அப்போ என்ன பண்ணணும்னா நம்மளாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே அப்போ என்னென்னா இது இப்படி கொடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
அடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் சேம்பர் கொடுத்தா இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதை எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சேம்பர் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வந்துடும். ஸ்மூத் கொடுக்கும்போது டீட்டெயிலாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இது அதே மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம இந்த அளவுக்கு நம்ம கொடுத்தாவே போதும். அடுத்து அதே மாதிரி வந்து நம்ம மறுபடியும் இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேம்போட மாடலை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம கொடுக்கணும். ஓகே, இந்த பீஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம நம்ம இது டீட்டெயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பீஸ் நம்ம மாடல் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பண்ணுறது சரி, முதல்ல இதை டீட்டெயில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா ஒன்றும் கிடையாது, இதை டீட்டெயில் பண்ண தான் வந்து இதை வந்து ஸ்மூத்து தூக்கிட்டு இதில் மாடிஃபைல போயிட்டு எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது எதுக்கான வந்து இதோட திக்னஸ்க்காக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போல்ஸோட உள்ள இந்த பிளேட்டோட திக்னஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் இதில் நம்மளுக்கு இன்சைடு தான் வேணும், அவுட் சைடு அமௌண்ட் தேவையில்லை. அதனால் அது 0 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்சைடு அமௌண்ட்டில் வந்து இன்னர் அமௌண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ தேவையோ கொடுத்துக்கலாம். இப்போ இதையே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி, ஏன்னா கீழே நம்மளுக்கு தேவை, அதனால் இதை நம்ம இந்த கொஞ்சம் ஓகே இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிக்கலாம் டேட்டாஸை கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலியாக மாற்றிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா ஸ்மூத் மாடிஃபைலர்ஸில் போயிட்டு ஸ்மூத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மிஸ் ஸ்மூத் அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் 2 செக்மெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். எண்டிங்கிறது 3 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் உங்களுக்கு அழகாக வந்துடுச்சா. ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துக்கலாம், கம்மியாக இருக்குது. இதே போதும், இதே கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ கன்வெர்ட் எடிட்டபிள் பாலியாக மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மாடிஃபைலர்ஸில் போய் மிஸ் ஸ்மூத் கொடுத்துக்கலாம். ஓகே 3 கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் மாடல் நம்மளுக்கு வந்துச்சா. ஓகே, இப்போ இங்கேயும் அதே மாதிரி கரெக்டாக வந்துடுச்சு. அதே மாதிரி தான் கீழேயும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வந்து செல் எதுக்குன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே நான் வந்து அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் எடிட்டபிள் பாலியாக மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் போயிட்டு மிஸ் ஸ்மூத் கொடுத்துக்கிறேன். அகைன் ஆட் 1 செக்மெண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம சொன்னல கட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ இதில் என்ன பண்ணலான்னா இதில் 2 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை 2 பீஸை கட் பண்ணி விட்டுலாம். செல் கொடுத்துருக்கோமா. ஸோ என்ன பண்ணலாம், செல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து செல். ஓகே, செல் கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் போய் கன்வெர்ட் எடிட்டபிள் பாலி, நெக்ஸ்ட்டு வந்து மாடிஃபை லிஸ்ட்டில் மிஸ் ஸ்மூத் ஓகே கொடுத்து ஆட் பண்ணினா போது உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து அந்த பின்னை நம்ம ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா. ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து நம்ம அந்த விஷயத்தை கொடுத்தாச்சு. என்ன இது கொஞ்சம் ஓவலாக இருக்குது, இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை உங்களுக்கு. பர்ஃபெக்டாகனா நம்ம கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி செக்மெண்ட் கொடுத்து ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணால் அந்த மாதிரி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இதுக்கும் ஓகே, இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் செலக்ட் பண்ணி டெலிட். ஓகே, இதுக்கப்புறம் இதையே செல். ஓகே, அதே செல்ங்கிற ஆப்ஷன் ஓகே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கன்வெர்ட் எடிட்டபிள் பாலி, அதே மாதிரி எட்ஜும் இந்த எட்ஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மூத் ஓகே 2 கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மறக்காமல் டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழேயும்
கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த பின் நம்ம எப்படி மாடல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, இதில் நம்ம இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதை வந்து இப்படி டேப்பரை கொடுத்துக்கலாம். ஓகே, அதை -90 டிகிரி கொடுத்துலாம் நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதை லைட்டாக வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். சின்னதாக இன்னும் கொஞ்சம். ஓகே, இந்த அளவுக்கு போகுது. அப்போ நம்ம அங்கே வைக்கும்போது நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றுமே சிம்பிளாக வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின் இவ்வளோ தான் எழுதுன்னு என்ன பண்ணோன்னா இந்த அளவுக்கு இவ்வளோ தான் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இன்செட்டு இது அப்படியே இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் இன்னும் கொஞ்சமே கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த இது வந்து இப்போ வந்து இதில் இருக்கிற டீட்டெயில் எப்படி கொடுக்கலான்னா ஒன்றும் கிடையாது. இது செலக்ட் பண்ணி பாலிகானை கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை அப்படியே லூப் செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் வந்து பெவல், ஓகே, பெவல் கொடுத்துட்டு அதே தான் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு இது மாதிரி வரும். இதில் வந்து இந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட்டோட இதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ எங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஓகே போதும்னு நினைக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா டாப்பில் போயிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு கனெக்ட் கொடுக்குறேன். 2 செக்மெண்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து க்ளோஸாக நம்ம எவ்வளோ தூரம் ஸ்மூத் ஆகணுமோ அது வரைக்கும் மட்டும் லிமிட். ஓகே, அது எப்பவுமே எந்த மாடலுக்கு அந்த அளவுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ வந்து எந்தளவுக்கு நம்ம ஸ்மூத் வேணுமோ அந்தளவுக்கு கொடுக்குறதுக்காக அது லிமிட்டடுக்காக. அதே மாதிரி எங்கேயும் உள்ளேயும் இன்செட்டு. ஸோ அதில் லைட்டாக இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு தடவை கொடுத்துட்டு அதை என்ன பண்ணலான்னா இந்த அளவுக்கு உள்ள. ஓகே, எகைன் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த செக்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஒன்று கொடுத்தா போதும். மேலே கீழே சேம்பர் கொடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேம்பர் 2 கொடுத்துட்டு இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிக். ஓகே, அவ்வளோ. இப்போ நம்ம உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லாதனால இது பண்ணிக்கலாம். இதே டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸ்மூத் கொடுக்குறதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த மாடல் வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், மாடிஃபை லிஸ்ட்டில் போயிட்டு அதே சேம் தான் மிஸ் ஸ்மூத். ஓகே, பாருங்கள் 2 செக்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். சரி, பார்த்தீங்களா வந்துருச்சா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து டாப்பில் போயிட்டு இதை ஸ்கேல் பண்ணிக்கலாம். சின்னது பண்ணி அந்த பீஸ் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே தான் வருதா இல்லை, இன்னும் கொஞ்சம் சைஸ் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சைஸ் லைட்டாக சின்னது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போதும், இதே கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த பீஸ் எங்கே இருக்குது, இந்த பக்கம் இருக்கா? ஓகே, அது பின்னாடி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை 180க்கு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ண அதே இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து நம்ம மாடலை வந்து பக்காவாக நம்ம மாடல் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து எப்படி மெட்டில் அப்ளை பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மெட்டில் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன மெட்டில் அப்ளை பண்ண போனால் முதல்ல வந்து இந்த கிளாஸ், ஓகேவா, முதல்ல வந்து இந்த பின்னாடி இந்த கிளாஸை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மெட்டில் லைப்ரரி போய்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லைப்ரரி இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே போயிட்டு இந்த கிளாஸ்
கிளாஸை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த இடத்துல மெட்டீரியல் வந்து இதில் நிறைய கேட்டகரி நம்ம எடுக்க போகிற மெட்டீரியல் இதுதான். ஸோ இதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி இங்கே நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ஓகே அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு அது இதுக்கு நம்ம கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. அதுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லைப்ரரியில் மெட்டீரியல் போய்க்கலாம். மெட்டீரியல் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அலுமினியம் எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, அலுமினியம் எல்லோ. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னா உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இருக்கிற மெட்டீரியலே நம்ம வந்து பக்காவாக கொண்டு வர முடியும். புதுசாக நம்ம மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியும் அப்ளை பண்ணலாம். பட் இருக்கிற லைப்ரரியில் இருக்கிற மெட்டீரியலே நம்ம எப்படி வந்து ரியலிஸ்டிக் கொண்டு வரும். ஓகே, அப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இருக்கிற மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணி கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்கள், இதையும் செலக்ட் பண்ணிங்க, இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட், இதை என்ன பண்ணேன்னா அதே தான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அசைன் டு செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கும் நம்ம மேலே இருக்கிற இதுக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னா ஒன்றுமே இல்லை, மெட்டலில் போயிட்டு லைப்ரரி போய் மெட்டலில் போயிட்டு அதில் என்ன பண்ணலான்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரௌசர் பார்த்தீங்களா, ஸோ இது எடுத்துக்கலாம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஸோ இப்போ பிளாக் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கிராஸ்னஸை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 72 கொடுத்துக்கலாம், 75 கொடுத்துக்கலாம், 70 கொடுத்துக்கலாம். ஓகே 70 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லெவல் வந்து 0.6 கொடுக்குறேன், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இதையும் அதுக்கப்புறம் மேலே இருக்குது செலக்ட் பண்ணிவிட்டு அது இதை ரைட் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் அப்ளை ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு வந்து பிளாக் கொடுக்கணும். இது ஒரு ஒயர் தானே. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இதுக்கு பேசிக்காக நம்மளே ஒரு மெட்டலை க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் பிளாஸ்டிக்கில் போயிட்டு பிளாஸ்டிக் எங்கே இருக்குது ஓகே இதில் வந்து கொஞ்சம் மேட்டாக என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், மேட்டாக எது மாதிரி இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இது பிவிசி, ஸோ இது வேணும் நம்மளுக்கு. ஸோ இது நமக்கு வந்து கொடுத்துக்கலாம் நினைக்கிறேன், இது கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி இங்கே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கிளாஸ்னேஸை மட்டும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை கொடுத்துட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதோட செட்டிங் போய் 72 இருக்குது, அதை என்ன பண்ணிக்கலாம்னா 6 மாற்றிக்கலாம். கொஞ்சம் இதாக இருக்கும். இதை வந்து நம்ம பிளாக் கலரில் இருக்கான். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல் பிளாக்கில் மாற்றிடலாம். ஓகே, ஃபுல் பிளாக் மாற்றினா இதாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது செலக்ட் பண்ணிவிட்டு இது ரைட் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன வந்து கொடுத்துட்டோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி உங்களுக்கு அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு வந்து மெட்டீரியல் கொடுத்தாச்சு. இப்போது அடுத்தது என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு ஃப்ளோரை க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃப்ளோரை க்ரியேட் பண்ணால் தான் நம்ம வந்து அது பார்க்க லுக்காக இருக்கும். சரி, அதனால் என்ன பண்ண போகிறோன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளைன் எடுக்கிறோம். ப்ளைன் எடுத்துகிட்டு ஓகே ஜஸ்ட் ஒரு ப்ளைன் எடுக்கிறோம், சும்மா இப்படி போட்டுக்கலாம். செக்மெண்ட் தேவையில்லை, நம்ம இந்த இடத்துல இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல ஓகே இப்போ பார்த்தோன்னா வந்து ஒரு டேபிள் மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இன்னொன்று இது அப்படியே ஆப்போசிட் ஓகே இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு அதை வந்து வாலாக நம்ம மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக பின்னாடி எந்த அளவுக்கு இருக்கும் டிஸ்டன்ஸு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு கூட கொடுக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவையில்லை, அதனால் டபுள் போலையே மாற்றிட்டு ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு தான் தேவை கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வால் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இப்படி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போன மாதிரி இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ
ஸோ என்ன பண்ணலான்னா ஃப்ரண்ட்டில் போயிட்டு இது செலக்ட் பண்ணிவிட்டு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஓகே பாலிகானில் போயிட்டு எடிட்டபிள் பாலியில் போய் வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சாஃப்ட் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூஸ் சாஃப்ட் செலெக்ஷன் அதை கொடுத்துட்டு இதில் ஃபாலோ அப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன ஆகும், அதாவது ஸ்மூத்னஸ்ஸாக மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்மூத்தாக மூவ் ஆகும் இந்த மாதிரி. அடுத்தது வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிவிட்டா நம்ம மேலே வச்சுக்கலாம் இப்படி. ஓகே கேமரா திரையிற அளவுக்கு மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இதை நம்ம அப்படியே நம்ம லைட்டாக கீழே ஓகே டச் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நேச்சுரலாக இருக்கும். ஓகே போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒயர் வந்து கரெக்டாக இருக்கும் ஒயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து நம்ம கேமரா செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட் கொடுத்துக்கலாம். இப்போ கேமரா வந்து நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ கேமராவில் போய்ட்டு ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா கேம்னு இருக்கும். நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேமரா செட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பர்ஸ்பெக்டில் சி கொடுத்தா கேமரா செட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்குள்ளே வந்துடும். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டாக எப்படி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை, கொஞ்சம் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்குது கேமரா. ஸோ என்ன பண்ணலாம்னா அது லைட்டாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் வியூவில் போய்ட்டு லைட்டாக என்ன பண்ணலாம் கொஞ்சம் இப்படி ஓகே கீழே இருக்கிறது நமக்கு தெரியக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம அந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா அந்த பக்கம் தான் வந்து இந்த இது வருது. ஸோ இதையும் ஆப்ஜெக்டில் போயிட்டு சரி ஜாமெட்ரி போய் இந்த ஜாமெட்ரி மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் தான் தெரியும். ஓகே இப்போ பார்த்தா இங்கே தெரியும் உங்களுக்கு அந்த சைடில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடுது. இப்போ அந்த ஆங்கிளை வச்சாச்சு. நம்ம அடுத்தது வந்து கேமராவும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லைட் எப்படி கொடுக்குறது ஓகேங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைட்டில் போயிட்டு ஓகே கொரோனா லைட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷேப் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஸ்பியர் எடுத்துக்கலாம். ஸ்பியர் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல சென்டரில் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பியரை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பியரை வந்து இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஓகே ரேடியஸை இந்தளவுக்கு. அதுக்கப்புறம் இதிலேருந்து இன்னொரு காப்பி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி காப்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஃபீல் தெரியுது பார்த்தீங்களா. ஏன்னா இந்த ஒரு லைட் கொடுத்தா இதில் ஃபீல் வராது. ஸோ அதனால் இன்னொரு லைட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் க்ளோ கொடுக்குறதுக்கான கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போனால் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இதை வந்து நான் என்ன பண்ண போனால் ஒரு சிலிண்டரை மாற்றிக்கிறேன். ஓகே சிலிண்டரை மாற்றிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இன்னும் கொஞ்சம் ஹைட் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இந்த இதில் வந்து கலர் டெம்பரேச்சர் நம்ம மாற்றணும். போயிட்டு ஆலில் கொடுத்துக்கலாம். ஸோ லைட்டை செலக்ட் பண்ணலாம். இப்போ இதோட கலர் நம்ம டெம்பரேச்சர் இதில் வந்து ஒரு கொஞ்சம் எல்லோ டோனில் இருக்குது பார்த்தீங்களா. அது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து 3000 வருது. நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து 2500 மாற்றிக்கிறேன். ஓகே இப்போ வந்து 3200 மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற லைட்டை என்ன பண்ண போகிறோம்னா சேம் அப்படியே இருக்குது 3000 இருக்குது. ஸோ அதனால் அது டிக் பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சுன்னா வந்து நம்ம இங்கே நம்ம லைட் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இது எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே அதுக்கு நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். ஓகே கொஞ்சம் நல்லா இருக்கா. ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம போய் இதையை அன்டிக் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுத்தா தான் கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ஃப்ளோருக்கும் வாலுக்கும் நம்ம ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து மெட்டீரியல் லைப்ரரி போய்க்கிறேன். மெட்டீரியல் எடிட்டர் போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
லைப்ரரியிலே போய் இதில் பார்த்தீங்கன்னா வந்து வால் இருக்குது பார்த்தீங்களா, வாலில் பேசிக்காக இது வந்து பெயிண்ட் வால் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பெயிண்ட் வால் எடுத்துகிட்டு வால் பெயிண்ட், ஓகே. ஸோ அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இது என்ன பண்ணலான்னா கலர் மட்டும் மாற்றினா போதும், ஓகே. இப்போ இதில் வந்து முதல்ல என்ன பண்ணிக்கலாம், இதில் ஒயிட் மாற்றிக்கலாம். ஒயிட் மாற்றிட்டு அதை வந்து கீழே கொடுத்துக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வருவோம், இது இன்னொன்று காப்பி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கலர் கொடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் டார்க் கிரேயில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியேஷன் இருந்தால் தான் நமக்கு அதோட இதாக தெரியும், இல்லைன்னா ஒரே மாதிரி தெரியும். அது வாழ்க்கை இது வித்தியாசம் இல்லாத மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள். ஸோ வந்து கீழே இருக்கிறது கொஞ்சம் கிளாஸ் வச்சு கொடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 45ங்கிறத வந்து 65 கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து கிளாஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். 65 64ங்கிறத வந்து 70 கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்துருக்கா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஆப்போசிட்டாக 2 லைட்டு கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த டார்க்னஸ் வந்து இதாகும். நம்மளுக்கு இதுக்கு மேலேயே வந்து லைட் போடும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட் போட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம 2 லைட் கொடுத்தா ஆகும் மேலே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா லைட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வைக்கணும். இங்கே கூட ஸ்கேல் இது ஹைட்டு இது பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இது அப்படியே வந்து இந்த அளவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஆப்போசிட் இந்த பக்கம் வராது, ஃப்ரண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம். இது இப்படி இருக்குது, இந்த பக்கம் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 90 டிகிரி இப்படி மாற்றிக்கிறேன். இதை வந்து 90 மாற்றிக்கிறேன் இப்படி ஸ்ட்ரைட்டாக. இப்போ கேமரா வியூவில் ஃப்ரண்ட்டு வியூவில் லைட்டாக இப்படி டர்ன் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் வியூ எடுத்துகிட்டு லைட்டாக டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ கேமரா வியூவில் போய் பார்ப்போமா. இதுக்கு நம்ம ஒயிட் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இதுக்கு நம்ம கலர் தேவையில்லை, ஓகே. டேரெக்டாக இன்கிட்ட வந்து ஒயிட்டே கொடுத்துக்கலாம். இந்த இது இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இப்போ பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ லைட்டை கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 3, அதே மாதிரி இதையும் 3 கொடுத்துக்கலாம், ஓகே. ஓகே. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணலான்னா லைட்டை நம்ம கொஞ்சம் ஸ்கேலை இது பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்படி ஃப்ரண்ட்டில் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃப்ரண்ட்டில் கொடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்பியர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கலாம். இதை வந்து விசிபிள் கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து என்னென்னா இந்த உள்ளே இருக்க அந்த இது தெரியும், ஓகே, லைட் மாதிரி தெரியும். அதை கொடுத்துட்டு ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ தெரியுதா. ஸோ இது என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து
சைஸை கொஞ்சம் இன்னும் லைட்டாக இந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். இதோட சேர்த்து இன்டென்சிட்டி வந்து 5 கொடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த மெட்டீரியலை லைட்டாக இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம்? ஓகே, இதில் கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா அது இல்லாமல் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ரெண்டர் செட்டிங்கில் போயிட்டு சரி ஓகே 2 இதில் போய் ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு இந்த இடத்துல ஹைலைட் இருக்குதுன்னா இதுதான் வந்து இப்போ ஓவராக வந்து லைட் பட இடத்துல வந்து வந்து ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். இதில் வந்து நம்ம 10 கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த உள்ளே இருக்கிற இதையே இந்த லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டியை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 60 கொடுத்துக்கலாம். 60 கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஓவராக உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஃபீல் வருது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் இந்த கீழே இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணி இவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. இது 3000 எப்போதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 3000 கொடுத்துக்கலாம். 3000 நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3000 வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டை நம்ம மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை நம்ம கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நம்ம மேலே மூவ் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக வந்து இப்படி ஒரு லைட்டாக டேர்ன் பண்ணிக்கலாம். இதுவும் டேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணிடுவோம் மறுபடியும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணலான்னா வந்து கொஞ்சம் க்ளோ ஆகும். அந்த ஃபீல் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி க்ளோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா முதல்ல அந்த லைட்டை வந்து கொஞ்சம் கீழே இருக்கலாம் இந்த கொஞ்சம். ஸோ இந்த அளவுக்கு இங்கே கொஞ்சம் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டர் செட்டிங்கில் போயிட்டு இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த க்ளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ரெண்டர் ஆகும்போது உங்களுக்கு க்ளோ ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ். இப்போ இதில் நம்ம ரெண்டரோட செட்டிங்கோட மாற்றிக்கலாம். இப்போ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னா வந்து சீனில் போயிட்டு இந்த இடத்துல டீநாய்ஸிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஹை குவாலிட்டியில் மாற்றிக்கலாம். ஓகே, கொரோனா ஹை குவாலிட்டி இருக்கலாம், அதை மாற்றிக்கலாம். அடுத்து சிஸ்டத்தில் போயிட்டு இங்கே வந்து இமேஜ் ஃபில்டர் வந்து ஹை குவாலிட்டி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைஸ் ஆட் பண்ணணும். ஸோ வந்து சைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். 35 mm 4K கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த மெட்டல் நம்ம அப்ளை பண்ண இதுக்கப்புறம் இது வந்து ரெண்டரைக்கு ஒரு ஹைலைட் நம்மளுக்கு ஒரு மேப் தேவை. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல இந்த எலிமெண்ட் 2ல் போயிட்டு ஆடில் போய் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா சிட்டி. ஓகே, இதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மெட்டல் எடிட்டர் போயிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஓன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா கொரோனா ஏஓ. ஸோ இதை எடுத்துகிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட செட்டிங் வந்து இதில் நம்ம வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாற்றலாம். இப்போ நான் வந்து ஓகே 0.129 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், அதையே நான் இங்கே வந்து ஆட் பண்ணணும். இதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரெண்டர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது எங்கே வரும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேப் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைலைட் தெரியுது. இப்போ வந்து நம்மளுக்கு பக்காவாக வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும்.